குட் மார்னிங். இன்றைக்கு நாங்கள் எக்கனாமிக்ஸில் புதிய பாடத்தை பற்றி பார்ப்போம். அதாவது புதிய பாடத்திட்டத்தில் 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர்ஸ். அதில் மாடல் பாஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்க போகுது. நீங்கள் பார்க்கக்குள்ள இதில் 3 மொழியிலையும் போட்டு எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி 21வது பாடத்தின் இலக்கம் டி அண்டைக்குள்ள தமிழ் மீடியத்தை குறிக்குது. ஒன்றண்டைக்குள்ள பகுதி ஒன்று அதுக்குரியதை குறிக்க போகுது. முதலாவது வினாத்தாள் ஒன்றுன்றது. அப்ப இதுல அறிவுறுத்தல்கள் போட்டிருக்கணும். எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. இந்த வினா இந்த முதலாவது வர்ற எக்கனாமிக்ஸ் ஒன்னில் வர்றதுல எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒன்றையும் விலத்தே இல்லாது. அதே போல ரெண்டாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா விடைத்தாளில் தரப்பட்டுள்ள இடத்திலும் அது சுட்டெண்ணை எழுதுக. இப்ப விடைத்தாளில் ரெண்டு பக்கம் சுட்டெண் எழுதுறது கூடி இருக்கும். அதுக்குள்ள நீங்க கொண்டு சுட்டெண்ண எழுதணும். அதை மறக்கக்கூடாது. விடைத்தாளின் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கவனமாக வாசித்து பின்பற்றுக. இப்போ அதில் நீங்கள் வாட்சி விளங்குறதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் உங்களுக்கு. அல்ல அதுக்கு ஒரு டைம் எடுக்காட்டி நீங்கள் பிள்ளையான இதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிறகு திருப்தி இல்லாது. அப்போ முதல்ல நீங்கள் அதுக்காக தான் இந்த ஒரு 10 நிமிஷம் தாரு சரியா வினாக்களை தெரிவு செய்து அதுக்குரிய என்னென்ன அறிவுறுத்தல் தரப்பட்டன்றதை அதில் கவனமாக வாசித்து அதை பின்பற்றணும். இப்போ விடைத்தாள் மறுபக்கத்தில் தரப்பட்ட அறிவுறுத்தல்களை கவனமாக வாசித்து பின்பற்றுக. இதில் 1 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் 1, 2, 3, 4, 5 என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய விடைத்தாளில் புல்லடியிடுவதன் மூலம் காட்டுக. இப்ப நீங்க புல்லடியிட போறீங்க. உங்களுக்கு தரப்படுற விடைத்தாளில் வினாத்தாள் தரப்படும். அப்புறம் விடைத்தாள் ஒன்று தருவினம் அதுல புல்லடியிடணும். அப்ப அதுல என்ன எதை அடிப்படையாக கொண்டுன்னு சொல்லி சொன்னா இதுல 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி விடைகளை தந்திருப்பினோம். அதுல சரியான விடை இது அதை தெரிவு செய்யணும். அல்லது பொருத்தமான விடை, மிக பொருத்தமானது. எல்லாமே பொருத்தம் மாதிரி இருக்கும் சிலதுல பார்க்கக்குள்ள. அதுல மிக பொருத்தமானது அல்லது சரியான விடை அதை எடுத்து அதை குறித்து நிற்கும் இலக்கத்தை, அது 1, 2 அல்லது 3 அல்லது 4 அல்லது 5 எந்த இலக்கம் அந்த இலக்கத்தை அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய நீங்க அந்த இலக்கத்துல புள்ளடியிடணும். இலக்கத்துல சொன்னா விடைத்தாளில எத்தனையாவது இலக்கம் வருதுன்னு சொல்லி அந்த இதுல நீங்க புள்ளடியிடணும். இவ்வளவு அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கும். அதுல நாங்க முதலாவது 2020ஆம் ஆண்டு, இது 2020ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டம் என்றதுல 2020ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் உண்டு. அப்ப அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது பொருளியல் 1ல் முதலாவது கேள்வி, ஒரு இலவச பொருள் பின்வருவனற்றுள் எப்பண்பினை கொண்டிருக்கும். ஒரு இலவச பொருள் என்று சொல்லி சொன்னா ஃப்ரீ குட் என்று இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம் பிரேக்கெட்டுக்குள்ள. இலவச பண்டம் என்று படிச்சிருப்போம். இலவச பொருள் பின்வற்றுள்ள எப்பண்பினை கொண்டிருக்கும். ஒன்று, அப்பொருளின் கேள்வியுடன் ஒப்பிடுகையில் ஓரளவு அருமைத்தன்மையை கொண்டிருக்கும். அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமைய செலவு ஏற்படாது. 2வது இதாத்தது. 3வது, அப்பொருளின் உற்பத்தியோ அல்லது நுகர்வோ வெளிவேறி விளைவிதனையும் ஏற்படுத்தாது. 4வது, அப்பொருள் அரசாங்கத்தினால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படும். 5வது, அப்பொருளின் நுகர்வானது சமூக ரீதியில் விரும்பத்தக்கது என்பதால் அரசாங்கத்தினால் அப்பொருள் வழங்கப்படும். அப்ப இந்த 5லையும் எது சரியானதா இருக்கும் ஒரு இலவச பண்டம் என்று சொல்லிக்குள்ள? இப்ப இலவச பண்டம்னு சொல்லி சொன்னா இலவச பண்டதலுக்கு சில நிபந்தனை இருக்குது. ஒன்று அதுக்கு உற்பத்தி செலவு இருக்காது அல்லது அமைய செலவு இருக்காது, மிகுதியா கிடைக்கும். அதாவது தாராளமா ஏராளமா கிடைக்கும். அப்ப இப்படியான பண்டத்தை தான் நாங்கள் இலவச பண்டம்னு சொல்றோம். அப்ப இதுல எந்த விட சரியா இருக்கும்னு சொல்லி சொன்னா அப்பொருளின் கேள்வியிடும் ஒப்புழையில் ஓரளவு அருமைத்தன்மையை கொண்டிருக்கும். அது பொருத்தம் இருக்காது. ஏன் ஓரளவு அருமைத்தன்மையை கொண்டிருக்கும் என்றது எல்லாமே அருமைத்தன்மையை கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னா ஓரளவு அருமைத்தன்மையை கொண்டிருக்கும்ன்ற பொருத்தம் இருக்காது. இலவச பண்டமண்டைக்குள்ள அதுல அருமைத்தன்மை இருக்காது. அப்ப இதுல ஓரளவு அருமைத்தன்மையை கொண்டிருக்கும்ன்றது பொருத்தம் இருக்காது. அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமைய செலவு ஏற்படாது. அமைய செலவு ஏற்படாது
சொல்லி சொன்னா இலவச பண்டத்துக்கு அமைய செலவு ஏற்படும். நாங்கள் இலவச பண்டத்துக்கு சூரிய ஒளி, அஹ், நீர் இப்படியானாலே சொல்ல போறோம் இலவச பண்டத்துக்கு உதாரணமா. அப்ப இதுகளுக்கு சூரிய ஒளின்னு சொன்னா அவ்வளவு கிடைக்கும். அல்லாத ஒன்றை இழந்துதான் நாங்க சூரிய ஒளியை பெறணும் இல்லை. அப்ப அந்த அமைய செலவு வந்து அது அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமைய செலவு ஏற்படாது. அப்ப ஒன்றை இழந்துதான் நாங்க சூரிய ஒளியை பெறணும் இல்லை. அல்லது ஒரு நீர் இயற்கையா கிடைக்கிற நீர், இயற்கையா கிடைக்கிற சூரிய ஒளி, இது எல்லாத்தையும் நாங்க அமைய செலவு இன்றி பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல வந்து இந்த ரெண்டாவது விட வந்து சரியா இருக்க போகுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா அப்பொருளின் உற்பத்தி அல்லது நுகர்வோ வெளிவேறு விளைவு எதனையும் ஏற்படுத்தாது. இலவச பண்டத்தை நாங்கள் உற்பத்தி செய்தா என்ன, உற்பத்தி செய்கிற என்ன இயற்கையா கிடைக்கிறது. ஆனா அதை நாங்க எடுத்து அதை உற்பத்தி செய்து எடுத்தாலோ அல்லது நுகர்ந்தாலோ வெளிவேறு விலை வந்து இருக்கத்தான் போகுது. நீங்க சூரிய ஒளி என்று பார்த்தாலே சூரிய ஒளி வந்து இப்ப അതിന്റെ வெளிவேறு விலை என்று பார்க்கக்குள்ள நன்மையான வெளிவேறு விலை என்று பார்க்கக்குள்ள சூரிய ஒளி வந்து பயிர்களுக்கு வளர்றதுக்கு உதவுது. அதே நேரம் தீமையான்னு சொன்னா நாங்க சூரிய ஒளியில கிணறு நின்றோம்னு சொல்லி சொன்னா அந்த புற்றுநோய் ஏற்படுத்துற அல்லது தோல் சம்பந்தமான வியாதிகள் இப்படியானதெல்லாம் அதன் அல்ட்ரா வயலட்ஸ் வந்து புற ஊதா கதிர்கள் வந்து ஊடுருவைக்குள்ள வரும். அது வந்து வெளிவேறு விளைவுகளா சொல்லலாம். இப்படி நாங்கள் நிறைய சொல்லலாம். அப்ப அதுவும் வந்து பொருத்தம் பெறாது. நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அப்பொருள் அரசாங்கத்தினால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படும். அதை நாங்கள் இலவச பொருள் இலவசமா வழங்கினா இலவச பொருள்னு சொல்றோம் இல்லை. அரசாங்கம் வழங்கினாலும் அரசாங்கம் ஒரு பொருளை வழங்கக்குள்ள அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அமைய செலவு ஏற்பட போகுது, அல்ல ஒரு உற்பத்தி செலவு ஒன்று ஏற்பட போகுது. அப்பொருளின் நுகர்வானது சமூக ரீதியில் விரும்பத்தக்கது என்பதால் அரசாங்கத்தினால் அப்பொருள் வழங்கப்படும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. இலவச பண்டமான வரையறுகளை ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்ப இதுல வந்து முதலாவது வரப்போகுது, ரெண்டாவது விடை. அப்ப நாங்க விடையை பார்ப்போம், விடை ஏன் இப்படி வந்ததுன்னு சொல்லி. இதுல வந்து நாங்க ரெண்டாவது விடையை செலக்ட் பண்ணாங்க. அதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். இலவச பொருள். இலவச பொருள்னு சொன்னா என்ன, பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்ட பண்டம் இலவச பண்டமாகும். அப்ப எங்களுக்கு உற்பத்தி செலவு இல்லை. அது பூச்சிய விலைன்னு சொன்னா உற்பத்தி செலவு இல்லை. அப்ப நாங்க 100 அதுக்குரிய செலவை கொடுக்க மாட்டோம், கொடுக்க தேவையில்லை. அதே நேரம் எல்லையற்ற நிரம்பலை கொண்டு நிரம்பல் எல்லையற்றதா இருக்க போகுது. வந்து எவ்வளவுத்தையும் நாங்க நுகரலாம், குறையாது. எல்லையற்ற நிரம்பலை கொண்ட பண்டம் இலவச பண்டமா. அப்ப இந்த இலவச பண்டத்துக்கு நாங்க வேறு என்ன பெயரை சொல்லலாம்? பொருளாதாரம் அல்லா பண்டம். பொருளாதாரம் அல்லா பண்டம்னு சொல்லலாம். இயற்கை பண்டம், ஏன் இயற்கையில இருந்து கிடைக்கிறபடியே இயற்கை பண்டம்னு சொல்லலாம். செலவில்லா பண்டம், ஏன் செலவுகள் எதுவும் இல்லாமல் கிடைக்கிறதால செலவில்லா பண்டம்னு சொல்லலாம். இப்ப இந்த இலவச பொருளின் பண்புகள் என்று சொல்லி பார்க்கக்குள்ள இலவச பொருளின் பண்புகளை பார்த்தோம்னு சொன்னா அருமைத்தன்மையற்றது, அருமை இல்லை. என் அருமை இருந்தா அமைய செலவு வந்துடும். அமைய செலவற்றது, ஒன்றுக்காக ஒன்றை இழக்க மாட்டோம். ஒரு பொருளை நுகர்றதுக்காக இன்னொரு பொருளை இழக்கிறது இல்லை. சந்தை விலை என்ற நாங்கள் விலையை கொடுத்து இங்க வந்து நுகர போறது இல்லை. இப்ப உற்பத்தியில அருமைத்தன்மை இல்லாதபடியா அமைய செலவு இல்லாதபடியா அதுக்கு விலை இருக்காது. அப்ப சந்தை விலை வந்து இல்லை. அப்ப நாங்க விலை கொடுக்காமல் அதை நுகரலாம். அப்ப இவ்வளவு வந்து இலவச பொருளின் பண்புகளா இருக்குது. உதாரணமா பார்த்தோம்னா இயற்கையிலிருந்து பெறப்படும் வளிமண்டலம், நீர், சூரிய ஒளி இதுகளை சொல்லலாம். இப்ப இந்த வெளிவேறு விளைவுகள்னு சொன்னா என்ன என்ற வெளிவேறு விளைவை பற்றியும் ஒன்று வருது இல்லை. அப்பொருளின் உற்பத்தி அல்லது நுகர்வோ வெளிவேறு விளைவினையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லி. அப்ப வெளிவேறு விளைவுன்னு சொல்லி சொன்னா என்ன, ஏதாவது ஒரு உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டின் காரணமாக ஏனைய பிரிவினர் மீது தோன்றும் உற்பத்தி அல்லது நுகர்வுடன் நேரடியாக தொடர்படும் நபரினால் கவனம் செலுத்தப்படாத நன்மை அல்லது தீமை வெளிவேறு விளைவுகள் எனப்படும். அப்ப ஒரு உற்பத்தி செயற்பாடு அல்லது ஒரு பொருளாதார செயற்பாடு ஒன்று இடம்பெறுது. அதுல அந்த உற்பத்தி செயற்பாட்டோட நேரடியா தொடர்படுறவர் அவர் வந்து அந்த நன்மையில தீமையில கவனம் செலுத்த மாட்டார். அந்த நன்மையில தீமை எப்படி வரும்னு சொல்லி சொன்னா ஏனைய பிரிவினர் உண்டு, தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது நபர் மீது, ஏனைய பிரிவினர் மீது வந்து ஏற்பட போகுது இந்த நன்மையில தீமை.
அதுதான் நாங்க வெளிவேறு விளைவுன்னு சொல்லி சொல்றோம். உதாரணமா, ஒருத்தர் பூந்தோட்டம் வளர்க்கிறாருன்னு சொன்னா, அவர் பூக்களை வித்து வியாபாரம் செய்கிறவர் பூந்தோட்டம் வளர்க்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அந்த பூந்தோட்டத்தால வர்ற இயற்கை இயற்கையின் இந்த ரம்மியமான சூழல் அல்லது அதுல இருந்து கிடைக்கப்படுற நாங்க தாவரங்களை வழங்கிக்கலாம், இந்த ஆக்சிஜன் வரப்போகுது, அப்போ இந்த வளி வந்து சுத்தமடைய போகுது, இப்படியான எல்லாம் அயலவர்களுக்கு கிடைக்கும். ஆனா அயலவர்கள் வந்து அந்த உற்பத்தி செயற்பாட்டுல சம்பந்தப்படாத ஆட்கள். அதே நேரம் அந்த உற்பத்தி செயற்பாட்டுல சம்பந்தப்படுறவர் வந்து இந்த நன்மையான விடயங்கள்ல மற்றவர்ல கிடைக்கிற, இப்ப நான் உதாரணமா சொன்ன இந்த பூந்தோட்டத்துல கிடைக்கிற நன்மையான விடயங்கள்ல அவர் வந்து கவனம் செலுத்த மாட்டார். அவற்றை கவனம் வந்து அதை உற்பத்தி செய்து இந்த பூக்களை வித்து காசு எடுக்கிறதுன்னு அவற்றை கவனம். அதான் சொல்லப்படுது. அதுல நேரடியாக உற்பத்தியில நுகர்வுல நேரடியாக ஈடுபடுற நபர் வந்து மற்றால் மூன்றாவது நபர்ல அல்லது ஏனைய பிரிவினர் மீது கவனம் செலுத்தி அந்த நன்மையில தீமையில கவனம் செலுத்த மாட்டேன். தீமைன்னு சொல்லி இப்ப ஒரு தொழிற்சாலை ஒன்று இயங்குதுன்னு சொல்லி சொன்னா, தொழிற்சாலையின் நோக்கம் வந்து பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துறது, லாபம் உழைக்கிறது. ஆனா இந்த தொழிற்சாலை இருந்து வெளியிடுற கழிவுகள் வந்து ஆற்று நீர்ல கலக்குது. கழிவு வந்து ஆற்று நீர்ல கலக்கைக்குள்ள ஆற்று நீர் அசுத்தம் அடையுது. அதே நேரம் அந்த ஆற்று நீரை பயன்படுத்துகிற ஆட்கள், அதுல பக்கத்துல இருந்து அதுல வசிப்பவர்கள், அதுல பயன்படுத்துகிற ஆட்கள் எல்லாம் அந்த தீமையால வந்து பாதிக்கப்பட போற ஆட்கள். அப்ப இவையில ஏற்படுற தீமை இல்லை, இவையில் வந்து மூன்றாம் நபர். அந்த தொழிற்சாலையில் இயக்குறவருக்கு இவையில் வந்து மூன்றாம் நபர். அது அதுல வந்து இவைகளுக்கு ஏற்படுற தீமையில அவர் வந்து கவனம் செலுத்த மாட்டார். அப்ப அதுதான் சொல்லப்படுது, ஒரு பொருளாதார செயற்பாட்டினால அல்லது உற்பத்தி அல்லது நுகர்வு செயற்பாட்டினால ஏற்படுற ஒரு நன்மை அல்லது தீமை, மூன்றாம் நபர்ல ஏற்படுற நன்மை அல்லது தீமை தான் இந்த வழிவேறு விளைவு. அதுல வந்து அந்த உற்பத்தி செயற்பாட்டுல நேரடியா ஈடுபடுற ஆள் கவனம் செலுத்த மாட்டார். அப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க நாங்க பொருளாதார அப்பொருளின் உற்பத்தி அல்லது நுகர்வு வழிவேறு விளைவினை எதனையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லி சொன்னா, இதை நாங்க சரியான விடையா எடுக்க இயலாது. ஏன்னு சொல்லி சொன்னா, இலவச பண்டம் வந்து இலவச பண்டத்தை நுகர்ந்தாலோ உற்பத்தி செய்தாலோ நுகர்ந்தாலோ வெளிவேறு விளைவு ஏற்பட போகுது. உதாரணமா காற்று, காற்று என்றது இயற்கை இலவச பண்டமா இருக்க போகுது, இயற்கையில இருந்து கிடைக்கிறது. அப்ப அந்த காற்றை வச்சு காற்று வலுவை வச்சு நாங்க ஒரு உற்பத்தி என்றோம்னு சொன்ன ஒரு டர்பைன் வந்து ஒரு காற்றாலையை நிறுவி நாங்க அந்த காற்றை பயன்படுத்துறோம்னு சொல்லிக்கலாம். அதுல இருந்த இரைச்சல்கள் இதுகள் எல்லாம் வந்தபடியும் வரப்போகுது. ம். அப்ப இதுல வந்து இலவச பண்டத்தை நாங்க நுகரைக்குள்ள வெளிவேற விளைவு ஏற்படும் அப்படி. அப்ப இதுல வந்து சரியான விட அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமைய செலவு ஏற்படாது என்றது சரியான விடையா இருக்க போகுது. அதே போல இப்ப நாங்க ரெண்டாவது பார்ப்போம். பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது. இல்ல வர்ற ரெண்டாவது மூலதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன? ஒன்று வந்து வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை ஆகும். பங்குகள் மற்றும் முறிகள் போன்ற வடிவிலான மூலதனத்தை கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்படும் பணமாகும். மூலதனத்தை கொள்வனவு செய்யும் நோக்கில் வீட்டுத்துறையால் திரட்டப்படும் சேமிப்புகளாகும். மூலதனத்தை கொள்வனவு செய்ய முயற்சியாளரால் பயன்படுத்தப்படும் பணமாகும். அசிய ஆதனங்கள், காடுகள், உலோகங்கள் மற்றும் கனிய வளங்களாகும். இப்ப நாங்க மூலதனம் பொருளியல்ல சொல்லிக்குள்ள மூலதனம் வந்து ஒரு மூலதன பொருட்களை குறிக்க போகுது. மூலதன பொருட்கள்னு சொன்னா இப்ப நான் உற்பத்தி சேவைக்கு பயன்படுத்துறதுக்குரிய பொருட்கள் அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுல வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதனால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களே ஆகும். அப்ப இதைத்தான் நாங்க மூலதனம்னு சொல்ல போறோம் பொருளியல்ல. ஆனா இதுல மற்றதுல பங்குகள், முறிகள், அப்ப இதுல வந்து மூலதனம் என்று வருது. ஆனா நாங்க மூலதனம் என்று குறிக்கிறது வந்து பொருளியல்ல மூலதனம் என்று குறிக்கிறது ஆஹ், இந்த மூலதன சொத்துக்களை தான் குறிக்க போறோம். கட்டடம், உற்பத்திக்கு நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம்ன்றது, உற்பத்தி பொருட்கள் சேவையில் உற்பத்தி செய்யறதுக்கு நாங்க என்னத்தை பயன்படுத்த போறோம், அது வந்து மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும்ன்றது. அப்ப இதுல நாங்க விளக்கத்தை பார்ப்போம்.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து முதலாவது இதுக்குரிய விடையா இருக்க போது வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களே ஆகும். அப்ப இதுல வந்து முதலாவது பாத்தீங்க மூலதனம்னு சொன்னா என்ன? பொருள் சேவை உற்பத்தி செயற்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு மனிதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உபகரணங்களும் கருவிகளும் மூலதனம் எனப்படும். இப்ப மூலதனத்தின் பண்புகளை பார்த்தோம்னு சொன்னா மனிதனால் உருவாக்கப்படுதல். மூலதனம் ஒரு மெய் எண்ணக்கரு, இது ஒரு இருப்பு எண்ணக்கருவா. வந்து நாங்க பேரளவில் மூலதனம்னு சொல்லி நிதி மூலதனங்கள் அதுகளை நாங்க அப்படி ஒரு மூலதனம் இருந்தாலும் நாங்க பேரளவில் வந்து அதை வந்து பேரளவில் இருக்கும். ஆனா நாங்க இங்க மூலதனம் இங்க இங்க கருதுறத வந்து மெய் மூலதனம், அதாவது பிசிக்கலா இருக்கணும். மெய் மூலதனத்தை தான் சொல்ல போறோம். வந்து பௌதிக மூலதனமா இருக்க வேணும் என்றது. இது ஒரு இருப்பு எண்ணக்கருவாகும். இருப்பு சார்ந்த எண்ணக்கரு வந்து இருக்கணும். வினைத்திறன் கொண்டிருத்தல். மூலதனம் வினைத்திறனை கொண்டிருக்க வேணும். மீண்டும் மீண்டும் உற்பத்தியை பயன்படுத்த முடிதல். ஒரு கட்டடம் சொன்னா கட்டடத்தை நாங்கள் திருப்பி திருப்பி ஒரு தொழிற்சாலைன்னு சொன்னா ஒரு தொழிற்சாலையை திருப்பி திருப்பி நாங்கள் அதுக்கு பயன்படுத்தலாம். அதே நேரமாக தேய்வடையும், அதுக்குரிய தேய்மானம் நாங்கள் போடுவோம். கட்டட தேய்மானம், மோட்டார் வாகன தேய்மானம், இதுகள் எல்லாம் மூலதன சொத்துக்களுக்குள்ள வரப்போகுது. மூலதனத்தின் கொடுப்பனவு வட்டியா? இப்ப மூலதனத்துக்கு நாங்க பெறுகின்ற சன்மானம் வட்டியா இருக்கும். நிலத்திற்கு வாடகை மாதிரி, ஊழியத்துக்கு சம்பளம் மாதிரி, மூலதனத்துக்கு வட்டி. முயற்சியாண்மைன்னு சொன்னா லாபமா இருக்கும். அப்ப நாங்க உற்பத்தி காரணிகள்ன்றதுக்குள்ள அதுக்குள்ள வரப்போம். நம்ம உற்பத்தி காரணிகள் ஒன்றுதான் இந்த மூலதனம். நில முளைப்பு மூலதனம் முயற்சின்னு சொல்றாங்க. உற்பத்தி காரணிகள் 4 இருக்கும். வாடகை கூலி வட்டி லாபம்ன்றது அதுக்குரிய சன்மானம். அதுக்கு பெறுகிற சன்மானம் வாடகை கூலி வட்டி லாபமா இருக்கும். இப்ப இதுல மூலதன வடிவங்கள்ல பார்த்தோம்னா அது வேறுபடலாம். நிலையான மூலதனம், மெய் மூலதனம், பௌதிக மூலதனம்னு சொல்லி நிலையான மூலதனம், மெய் மூலதனம், பௌதிக மூலதனம் எல்லாம் ஒரே கருத்தை குறிக்குது. நிலையான மூலதனம்னு சொன்னா நாங்க பிசிக்கலா பாக்குறது, அதாவது பௌதீக ரீதியில இருக்கிற மூலதனம், கட்டடம் அப்படியானதில் சொல்றோம். தொழிற்சாலை அலுவலக கட்டடம் இப்படியானதை நாங்க சொல்லலாம். தொழிற்படு மூலதனம், சுழலும் மூலதனம், இருப்பு, இது வந்து நாங்க அதுல உற்பத்தியில பயன்படுத்துற பொருட்களை சொல்லலாம். ஆரம்ப அந்த ஆரம்பத்துல இருப்பா பயன்படுத்துற மூலப்பொருளா இருக்கிறது, நடைபெறும் வேலையா இருக்கிறது, முடிவு பொருளா இருக்குது. இதுல வந்து நாங்க தொழிற்படும் மூலதனத்துக்குள்ள சொல்லலாம். இருப்புன்னு நாங்க சொல்றோம். நாங்க அக்கௌண்ட்ஸ்ல இங்கேயும் வந்து இருப்புன்னு நாங்க சொல்லலாம். பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம். இப்ப பொருளாதார இதுகளுக்கு நாங்க பயன்படுத்துற அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்க இங்க பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனத்துக்குள்ள சொல்லலாம். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு அது ஒரு முக்கியமான தேவையா இருக்க போது உட்கட்டமைப்பு வசதி, அதாவது மின்சாரம், நீர், மின்சாரம், போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற இந்த பாதைகள், இதெல்லாம் பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனமா இருக்குது. சமூக பொது செயற்பாட்டு மூலதனம்னு சொன்னா இந்த வைத்தியசாலைகள், இப்ப மனிதனுக்கு தேவையான சமூகத்திற்கு நன்மை பயக்கிற சேவை செய்வதற்குரிய மூலதன சொத்துக்களா இருக்கு. இப்போ வைத்தியசாலை, இப்போ ஆய்வு கூடம், ஒரு பரிசோதனை கூடங்கள் அப்படியானதுல நாங்க சொல்லலாம். பாடசாலை கட்டடத்தையும் சொல்லலாம். பாடசாலை கட்டடத்தை நிர்மாணிக்கிறதையும் இந்த சமூக பொது செயற்பாட்டு மூலதனங்களை சொல்லலாம். மானிட மூலதனம்னா ஒரு மனிதன் அறிவாற்றல்களை அதில் குறிக்க போகுது. அதுல வந்து அதுல நிபுணர்களை சொல்லலாம். வைத்திய நிபுணர்களை, கல்வியாளர்களை, விரிவுரையாளர்கள் எல்லாம் மாநில மூலதனத்துக்கு நாங்கள் சொல்லலாம். இயற்கை மூலதனம் இயற்கையா கிடைக்கிற மூலதனமா இருக்கும். இயற்கையா கிடைக்கிற மூலதனங்கள் இயற்கை மூலதனம் சொல்றோம். சமூக மூலதனம். அப்ப இப்படியான மூலதனத்தின் வடிவங்கள் இருக்கிறதுன்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதுல வந்து மூலதனம் என்று சொல்லிக்குள்ள நாங்க இங்க குறிக்கிறது வந்து இவ்வளத்துக்குள்ளே நாங்க மூலதனமா குறிக்கிறது வந்து இந்த பௌதிக மூலதனம். இதைத்தான் இங்க கேட்டிருக்கிறோம். இதுக்குரிய விளக்கம் தான் நாங்க இதுல போட்டிருக்கோம். பொருள் சேவை உற்பத்தி செயற்பாட்டிற்கு மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட உபகரணங்களும் கருவிகளும் மூலதனம் எனப்படும்னு சொல்லி. அப்ப இதுல வந்து இந்த பொருளியலாளர்களால் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையா. அப்ப இதுல முதலாவதா வரப்போகுது. அப்ப இதுல இன்றைக்கு நாங்க 2 கேள்வி பார்த்துருக்கிறோம். இன்னொரு கிளாஸ்ல நாங்க மிச்சத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.